கண்களை மூடி கதைகளை தாண்டி ஜெபிப்போம். ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. அப்பா, நன்றி உள்ள இதயத்தோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உனக்கு நாளத்தில் இருந்த ஆண்டவரே, அப்பா, நாங்கள் ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் உங்களுக்கு செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே எல்லா துதிக்கும் நடந்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர் ஆண்டவரே. அதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. மட்டும் எங்களுக்கு உதவியை விளைவிக்கிறே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உங்களுடைய கிருபைக்கு நன்றி ராஜா, உங்களுடைய இரக்கத்திற்கு நன்றி ராஜா. அப்பா, உங்களுடைய தயவுக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, அப்பா, நீ பாராட்டின எல்லா ஆண்டவரே ஈவுகளுக்கு ஆண்டவரே நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்மைகளுக்கு நன்றி ராஜா, ஆசீர்வாதத்துக்கு நன்றி தகப்பனே. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. இது மட்டும் எங்களை பாதுகாக்கிறே நன்றி ராஜா. அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உன்னதரே, உயர்ந்தவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒருமித்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ராஜா. நீர் எங்கள் மத்தியிலே உயர்த்திருப்பீராக ஆண்டவரே. அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா, பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ராஜா. கண்மலையானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எங்களுடைய பலனே, எங்களுடைய அரணே, எங்களுடைய கேடகமே, எங்களுடைய கோட்டையே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் நம்புகிற எங்கள் நம்பிக்கையே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, யெகோவா நீரே, உம்மை துதிக்கிறோம். எல்ஷடாயே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. யெகோவா ஷாலோமே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. நன்றி ராஜா. பிரசன்னம் தாரும் தேவனே, உந்தன் சமூகம் தாருமே. இயேசுவே, உந்தன் நாமத்தில் இன்பம் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். இயேசுவே, உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். பிரசன்னம் தாரும் தேவனே. ஆமாண்டவரே, அப்பா, உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் எல்லாரும் ஆண்டவரே, இந்த வேளையிலே ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னத்தால் ஆண்டவரே, அப்பா, நீர் ஆண்டவரே ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆராதனையும் ஒவ்வொரு பந்தி ஆண்டவரே உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீதாமே ஆண்டவரே, நாங்கள் பாடுகிறதான பாடல்கள் ஆண்டவரே ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே, ஆராதனை வேலை ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே, அப்பா, மன்றாட்டு ஜெபங்கள் காணிக்கைகள் எல்லாத்தையுமே ஆசீர்வதிங்க ராஜா. விசேஷமாக ஆண்டவரே, செய்தி வேலைக்கு ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை கொண்டு ஆண்டவரே, அப்பா, ஒவ்வொரு ஜனங்களின் உள்ளத்திலே நீங்க பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ராஜா. கடைக்கெல்லாம் இயேசுவின் நாமத்திலே மாற்றும் ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளை ஆண்டவரே சீக்கிரத்திலே கொண்டு சேர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ராஜா. எங்க ஒரு ஸ்ரீ தாழ்த்தி உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனும் நாமத்தை பாடி புகழுவேன், ஆனந்தமானவனே. நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம், ஆனந்தமானவனே. இந்த பாடலை கூட கரங்களுக்கு உற்சாகமாய் பாடுவோம்.
அல்லேலூயா. தேவனுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆராதிப்போமா? சிறிது நேரம் தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து, நமக்கு செய்த எத்தனையோ நன்மைகள் தேவன் நமக்கு செய்திருக்கிறார் அல்லவா? நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருக்கிறோம். தேவனுடைய சுத்த கிருபை நம்ம இந்த இடத்துல தேவனை ஆராதிக்கிறோம்னா அவருடைய கிருபை இல்லைன்னா நம்ம இந்த இடத்துல ஆராதிக்க முடியாது. தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாத்து அந்த வயது நினைத்தால் அவருக்கு நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. எத்தனையோ பாடுகள், எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ அக்கிரமங்கள், எத்தனையோ வீடுகள் மத்தியிலும் தேவன் நம்மளை பாதுகாத்து வழிநடத்தி ஒவ்வொரு நாளும் அவர் செட்டையிலேயே மறைவிலே மறைத்து நம்மளை பாதுகாத்து வந்திருக்கிறார் அல்லவா? அந்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமானவர, கிருபை நிறைந்தவரே உமக்கு நன்றியானவர, இரக்கம் நிறைந்தவரே உமக்கு நன்றியானவர, வல்லமை நிறைந்தவரே உமக்கு நன்றியானவர, கிருபை உள்ளவரானவர, நீர் இரக்கம் உள்ள தேவனானவர, நீர் மகத்துவம் உள்ள தேவனானவர, நீர் மகிமை உள்ள தேவனானவர, உன்னதரே உயர்ந்தவரே உமக்கு நன்றியானவர, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு நன்றியானவர, கிருபை 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 ஆனவர, வானம் ஒரு சிங்காசனம், பூமி ஒரு பாதபடி என்றவரே உமக்கு நன்றியானவர, வானத்தை பூமி உண்டாக்கினவரே உமக்கு நன்றியானவர, கிருபை 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 ஆனவர, யெகோவா நீரே உமக்கு நன்றியானவர, யெகோவா அப்பா உமக்கு நன்றியானவர, எங்களோடு இருக்கிறவரே உமக்கு நன்றி 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 ஆனவர, கிருபை உள்ளவரே உமக்கு நன்றி அப்பா, இரக்கம் உள்ளவரே உமக்கு நன்றி ஆனவரே நன்றி ஆனவர, ஹalleluya இஸ்ராயேல் ரோலி எங்களை காண்கின்ற தேவனே உமக்கு நன்றி ஆனவர, நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா, உன்னத தேவனே உயர்ந்த தேவனே உமக்கு நன்றி நன்றி அப்பா, நல்லவரே வல்லவரே பொறுப்பானவரே உமக்கு நன்றி ஆனவரே நன்றி ஆனவர, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எஸ்ராவின் தேவனே ஆனவரே, எரேமியாவின் தேவனே ஆனவரே, எஸ்ராவின் தேவனே, சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவர்களின் தேவனே, என்னுடைய தேவனே, எங்களுடைய தேவனே உமக்கு நன்றி ஆண்டவர, நன்றி ஆண்டவர, நன்றி ஆண்டவர, உமக்கு நன்றி ஆண்டவர, வல்லமை மிக்க தேவனே உமக்கு நன்றி ஆண்டவர, இரக்கமுள்ள தேவனே உமக்கு நன்றி ஆண்டவர, மகத்துவமுள்ள தேவனே உமக்கு நன்றி ஆண்டவர, ஹalleluya கிருபை கிருபை ஆண்டவர, இரக்கமுள்ள தேவனே உமக்கு நன்றி ஆண்டவர, தேசமானவர அறிவின் பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிற போது எங்களை ஆண்டவரை நீர் பாதுகாத்து ஆண்டவர, உம்மை தேடுவதற்கு, உம்முடைய நாமத்தை உயர்த்துவதற்கு, உம்முடைய அன்பிலே நிலைத்திருப்பதற்கு நீர் உதவி செய்தீரே உமக்கு நன்றி ஆண்டவர, ஹalleluya ஹalleluya ஹalleluya, கிருபை நிறைந்த தேவனே உமக்கு நன்றி ஆண்டவர, நன்றி ஆண்டவர, இரக்கம் உள்ளவரே உமக்கு நன்றி ஆண்டவர, மானான நீரோடைகளை வாங்கிட்டு கதறுவது போல ஆண்டவர, எங்கள் ஆத்துமா ஆண்டவர உம்மையே வாங்கிட்டு கதறுவதற்கு நீர் உதவி செய்தீரே உமக்கு நன்றி ஆண்டவர, நன்றி 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 ஆண்டவர, கிருபை நிறைந்தவரே உமக்கு நன்றி அப்பா, இரக்கம் உள்ளவரே உமக்கு நன்றி 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 ஆண்டவர, ஹalleluya சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே உமக்கு நன்றி ஆண்டவர, நன்றி ஆண்டவர, என் தேவனே ஹalleluya ஸ்தோத்திரத்தால நாங்கள் மனிதவனி போன நேரத்தில் எல்லாம் ஆண்டவர நீர் எங்களோடு இருந்து ஆண்டவர பாதுகாத்து வழி நடத்தி ஆண்டவர, வழி இதுவே என்று சொல்லி ஆண்டவர எங்களை ஆட்டி தேற்றி அரவணைத்தீரே உமக்கு நன்றி ஆண்டவர, எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலையில் கூட ஆண்டவர எங்களை பாதுகாத்து வழி நடத்தினீரே உமக்கு நன்றி ஆண்டவர, தாயினும் மேலாய் ஆண்டவர அன்பு செலுத்தி ஆண்டவர, ஒரு தாயை போல தேற்றி ஆண்டவர, ஒரு தந்தையை போல வழி நடத்தி ஆண்டவர, ஆட்டி தேற்றி அரவணைத்து வருகிறீரே உமக்கு நன்றி ஆண்டவர, தாயினும் மேலாய் அன்பு செலுத்துகிற தேவனாண்டவர, என் தேவனாண்டவர, ஒரு தாய் தேற்றுவது போல ஆண்டவர எங்களை ஆட்டி தேற்றி அரவணைத்து ஆண்டவர, உம்முடைய பாதத்திலே வந்து அமர்வதற்கு நீர் உதவி செய்தீரே உமக்கு நன்றி ஆண்டவர, நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா, ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார், ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார், ஹalleluya
கண்மறைந்தே எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் வழிநடத்தி வருகிறீரே ஆண்டவரே. அல்லேலூயா. எங்களை ஆண்டவரே உம்முடைய மார்போடு அணைத்து ஆண்டவரே என் தேவனே உம்முடைய பிள்ளையை ஆண்டவரே ஒரு தாய் தேற்றுவது போல ஆண்டவரே தாயின் கருவிலே உருவாகுவதற்கு முன்னே ஆண்டவரே எங்களை பேசுவதை அழைத்த தேவன் அல்லவா நீர் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் உம்மை தேடுவதற்கு ஆண்டவரே நீர் கிருபை செய்து வருகிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. தேசத்தில் எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே அழிவின் பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உம்மை தேடுவதற்கு உம்மை ஆராதிப்பதற்கு உம்மை நேசிப்பதற்கு நீர் உதவி செய்து வருகிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா 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 ஆண்டவரே. நன்மை மாத்திரம் செய்கிற தேவனாக ஆண்டவரே நீர் சுற்றி திரிந்து வருகிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய அன்பிற்கு அளவே இல்லை ஆண்டவரே. உம்முடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை ஆண்டவரே. காலைதோறும் ஆண்டவரே புதிய கிருபையால் எங்களை வழிநடத்தி ஆண்டவரே ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவரே ஒவ்வொரு நிமிடத்திலும் ஆண்டவரே எங்களை பாதுகாத்து வழிநடத்தி உங்களுடைய செட்டை மனதிலே மறைத்து வருகிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. என் தேவ கிருபை ஆண்டவரே ஒன்றுமில்லாத நேரங்களில் ஆண்டவரே உம்மை விட்டு ஆண்டவர் பின்வாங்கி போகிற நேரத்திலும் கூட ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களை பாதுகாத்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நேசிப்பதற்கு உம்மை தேடுவதற்கு உம்மை ஆராதிப்பதற்கு உம்மை உயர்த்துவதற்கு நீர் உதவி செய்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தி வருகிற விதம் நினைத்தால் ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய வலப்பக்கத்திலே நீர் இருப்பதனால் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஒரு காலத்திலும் ஆண்டவரே அசைக்கப்படவே இல்லை ஆண்டவரே. அசைக்கப்படக்கூடாது ஆண்டவரே. என் தேவன் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தி உடைய செட்டை மறையிலே மறைத்து வருகிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எனது கண்ணும் உம்மைத்தான் நிறுத்தியுள்ளே. ஒவ்வொரு நாளும் எனது கண்ணும் உம்மைத்தான் நிறுத்தியுள்ளே. வலப்பக்கத்தில் நீர் இருப்பதனால் என் வலப்பக்கத்தில் நீர் இருப்பதனால் அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கப்படுவதில்லை. நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா. உம்மைத்தானே இயேசுயா. நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா. உம்மைத்தானே இயேசுயா. ஐயா உம் பாதம் எனது ஏக்கம் அடிமை நான் கதறுகிறேன். ஐயா உம் பாதம் எனது
ஒவ்வொரு நாளும் காலை முதல் இரவு வரை நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் பிரியப்படுகிறாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தேவனிடத்தில் பிரியமா இருக்கிறோம், தேவன் நம்மிடம் பிரியமா இருக்கிறார். ஒவ்வொருவரும் சிந்திச்சு பாருங்க. இந்த நேரத்துல அல்லேலூயா, தேவன் நம்மளை இந்த இடத்துல கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறாரு. தேவன் நம்ம மேல பிரியமா இருக்கிறாரா? நம்ம பிரியமா இருக்க தேவன் இருக்கிறாரா? தேவன் நம்மிடத்தில் பிரியமா இருக்கிறாரா? ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய இந்த நேரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபை நிறைந்தவரே, உமக்கு நன்றியாக. தேவன் நம்மிடத்தில் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார், எவ்வளவு பிரியம் வைத்திருக்கிறார் என்று நம்ம சொல்ல முடியுமா? அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனை தேடுறோம், தேவனுக்காய் ஓடுறோம், தேவனுக்காய் என்னென்ன செய்யணும். ஆனா அந்த தேவன் நம்மிடத்தில் பிரியமா இருக்கிறாரா? அல்லேலூயா. தேவன் நம்ம வளர்க்கறத தேவன் பிடிக்கிறார், நம்ம தேவன் பிடிக்கிறோம். தேவன் நம்மளை கண்ணுக்கு பார்க்கிறாரா? பிடிச்சிட்டு அவருக்கு பிரியமான பிள்ளைகளா, அவனுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளா நம்ம ஜீவிக்கிறோம். வாழ்நாள் எப்படி இருக்கிறது, நம்ம வாழ்க்கையில செய்கிற ஒவ்வொரு காரியமும் எந்த சூழ்நிலையில் இருக்கிறது, எப்பேற்பட்ட காரியங்களை நம்ம ஒவ்வொரு நாளும் செய்கிறோம். அல்லேலூயா. தேவனை ஸ்தோத்திரிப்போமா, நன்றி சொல்லுவோமா. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாது இருக்கிறது தேவனுடைய சுத்த கிருபையா இருக்கிறது. அந்த தேவன் நம்மளை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்தி அவர் சென்னையின் மனதிலே மறுத்து வருகிறாரா? நன்றி செலுத்துவோமா, ஸ்தோத்திரம் செலுத்துவோமா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கிறவர் என்னை மகிமைப்படுத்துகிறார் என்று தேவன் சொல்கிறார். ஸ்தோத்திரம் செலுத்துவோம். சிறு கூட்டமாய் இருந்தாலும் பரவாயில்லை, தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபை நிறைந்தவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமானவரே, இரக்கம் உள்ளவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என் தேவனே ஆண்டவரே, நீங்க ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே, நீங்கள் மாற்ற மாட்டவரே, எங்களை ஆட்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை நீங்களே ஆண்டவரே கரம் பிடித்து வழி நடத்தி ஆண்டவரே ஒவ்வொரு பாதையிலும் ஆண்டவரே நீர் நடத்தி ஆண்டவரே. நீங்க போதும்பா எஸ்வே, நீங்க போதும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை அதை செழிக்க மாட்டவரே. நீங்கள் இருந்தால் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே மாற்றங்கள் வரும் ஆண்டவரே. நீங்கள் இருந்தால் போதும் ஆண்டவரே. நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியம் ஆண்டவரே அது நன்மையாக முடியும் ஆண்டவரே. என் தேவன் எங்களோடு கூட ஆண்டவரே, எங்களோடு ஆண்டவரே நீர் வழி நடத்த வேண்டுமாய் ஆண்டவரே. நாங்கள் போகின்ற பாதைகள் ஆண்டவரே, என் தேவன் நாங்கள் செல்லுகின்ற இடங்கள் ஆண்டவரே, என் தேவ மகிமை, என் தேவ கிருபை, என் தேவ இரக்கம் ஆண்டவரே எங்களை ஆட்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேதத்திலே நாங்கள் வாசிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறதாய் ஆண்டவரே, உம்முடைய அன்பை சொல்லுகிறதாய் ஆண்டவரே இருக்கிற ஆண்டவரே. நம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் நம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் ஆண்டவரே நீர் உதவி செய்கிற தேவன் ஆண்டவரே. என் தேவன் ஆண்டவரே, ஆதிக்க சத்திய வேதத்தை ஆண்டவரே தியானிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே அந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீர் பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீங்க மாத்திரம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே போதும் ஆண்டவரே. நீங்க மாத்திரம் ஆண்டவரே எங்களை ஆட்கொண்டால் போதும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை செழிக்கும் ஆண்டவரே. நாங்கள் உமக்காய் ஓடுவதற்கு, உம்முடைய அன்பிலே நிலைத்திருப்பதற்கு நீங்க போதும் ஆண்டவரே. என் தேவனே நீங்க போதும் ஆண்டவரே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உமது சமூகமே, எத்தனை இன்பமே உமது சமூகமே. உள்ளமும் உடலுமே, என் உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே, உமக்காய் ஏங்குதே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா.
ஆகவே அந்த தேவன் நமக்கு எத்தனையோ நன்மைகளை, எத்தனையோ இரக்கத்தை, எத்தனையோ கிருபையை நமக்கு செய்திருக்கிறார் அல்லவா? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் இந்த கொரோனா காலத்திலும் கூட தேவன் நம்மை ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்தி வேலை இடத்திலும் நாம் செல்கின்ற ஒவ்வொரு இடத்திலும் தேவன் நம்மை பாதுகாத்து வழிநடத்தினார் அல்லவா? ஹalleluya, ஹalleluya. கிருபை நிறைந்தவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. இரக்கம் உள்ளவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. மகிமை உள்ளவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. மாட்சிமை நிறைந்தவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. என் தேவன் ஆண்டவரே. ஹalleluya. ஒரு சிற்பதி ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவரே. வரக்கூடிய ஒவ்வொரு பகுதியிலும் அந்த சங்கீதமாக ஆண்டவரே விண்ணப்பத்தை ஆண்டவரே செய்து கொடுக்கிற மகனை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டுமா இருக்கிறோம் ஆண்டவரே. என் தேவ பிரசன்னமானவரே. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆட்கொள்ள வேண்டுமா இருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய பிரசன்னம் விளங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய அன்பிலே ஆண்டவரே நாங்கள் ஒரு சிறத்தோடு ஜீவிக்க என் தேவனை உதவி செய்யும் ஆண்டவரே. வெறுமையாக வந்து வெறுமையாக செல்லாதபடி ஆண்டவரே தெய்வீக ஆசீர்வாதத்தை பெற்று செல்வதற்கு நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆயுசு நாட்கள் ஒரு நாட்களை கூட்டிக் கொடுத்ததே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. உங்களுடைய நாமத்தை உயர்த்தும் அன்பிலே நிலைத்திருக்க நீர் உதவி செய்ய வேண்டுமா? நாங்கள் இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஒரு பாடல் பாடுவதான வேளையை நாம் காணிக்கை செலுத்துவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். துயரீக்கும் மருத்துவரே, வித்துதிக்கு பாத்தியரே. துயரீக்கும் மருத்துவரே, வித்துதிக்கு பாத்தியரே. வெள்ளெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. வெள்ளெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. நன்றி, 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 நன்றி. கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் பல மடங்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலும் தகப்பனே அவருடைய கையின் பிரயாசங்களையும் ஆசீர்வதித்து கொடுங்க இயேசுப்பா. அவர்கள் செய்கின்ற வேலைகள், விவசாயங்கள், தொழில்கள் எல்லாவற்றிலும் தக்க நேர்த்தியான ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அவர்கள் செய்து வேலைக்காக செபிக்கிறோம் ஐயா. வார்த்தைகளை கத்தாவே இயேசுப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வார்த்தைகளை கொடுக்கிற யாவை நீ மறை கரெக்டாக கத்தாவே நீ மறைத்து நீ வெளிப்படும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ சமூகம் தகப்பனப்பா ஒவ்வொருடைய இருதயத்தில் இந்த வார்த்தைகள் கிரியை செய்வதே செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கத்துக்க நம்ம வல்லவனமாய் பெருமையாய் போகாதபடிக்கு கத்தாவே இந்த வார்த்தைகளை கத்தாவே நம்ம கேட்டு இந்த வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கடைபிடிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். எங்களுடைய வேலைகளுக்கு சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தந்த வழி நடத்துக இயேசு மூலம் செபிக்கிறோம். ஜீவனுள்ளதாவே. ஆமென். சங்கீதம் 26 பக்கம் 680. சங்கீதம் 26 பக்கம் 680. கர்த்தாவே என்னை நியாயம் விசாரி. நான் உத்தமத்திலே நடக்கிறேன். நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன். ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்கிறேன். பொல்லாதவர்களின் கூட்டத்தை மறைக்கிறேன். துன்மார்க்கருடைய உட்கார்வு.
கொள்ளாதே. நானோ என் உத்தமத்திலே நடப்பேன். என்னை மீட்டுக் கொண்டு என் மேல் இரக்கமாயிரு. என் கால் செம்மையான இடத்திலே இருக்கிறது. சபைகளிலே நான் கட்டளை கேட்பேன்.
ஜெபியுங்கள். தொடர்ந்து நடக்கிற வீட்டுக்குடியாக தடையில்லாமல் அந்த இடங்களிலே கூட்டம் தருகின்றார்கள். முக்கியமாக எல்லாரும் தவறாது கலந்து கொள்ளுங்க. அங்கே நீங்கள் நிறைய பேர் வரக்கணும். நிறைய பேர் சொல்லி அங்கே வரல, அந்த கலந்து கொள்ள தயவு செய்து எல்லாரும் அந்த ஏரியாவில் சொன்ன எந்த போய் ஆண்டவர் அந்த பாசம் சொல்லியிருக்காங்களோ அந்த இடத்துக்கு போய் எல்லாரும் போக விட்டு கொடுப்பாங்க. தயவு செய்து எல்லாரும் முதல் கலந்து போய் ஜெயிப்போம். கடையில் நீ பொறுப்பை செய்வோம். சோத்திரம் 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 சோதரிக்கிறோம். கடையில் மக்கள் ரசிவாசிவாடி தேவனையை துதிக்கிறோம். சோதரிக்கிறோம். வாரமிக்கிறோம். எல்லா உள்ளங்களிலே குடும்பங்களிலே கடந்து வாரமானவரே சோதரிக்கிறோம். பிரசங்காலே கூடி ஆராய்ச்சியிலே நல்ல வீடுகளில் அந்த பேரானவரே சோத்திரம் சோதரிக்கிறோம். அதை கூடி ஆராதிக்கிறோம். ஆராதித்த பொதுக்களவரே செலவென்றாக பாஸ்டர் பட்டேல் சொல்லியிருக்கிறாங்களோ எல்லாரும் கடையிலாளபடி கடவரே சமாஜியோடும் கடவரே சுதாரங்களை கலந்து கொள்ள திரும்ப சேவையா அப்படின்னு வெளியிடுத்தோம். ஒவ்வொரு குடும்பங்களில் பேசும் தன்னை குறிப்பி வாரத்தில் நடக்கிற ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள் எல்லா பிள்ளைகளும் கடையிலாமல் கலந்துல நீ வெளியிட்டு மறுபடினாலே ஒரு ஆறுபடி சோத்திரம் வாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சபை அறிவிப்புகள். இதே போல அடுத்த மாதமும் புதன்கிழமை ஆராதனை நடைபெறும். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை அந்தந்த இடங்களிலே கூட்டமும் நடைபெறும். யாராவது உங்க வீட்டில் நடக்கிற கூட்டத்தை மாற்றணும் விருப்பப்படுறீங்களா? கடந்த 2 வாரமா ஒரே வீட்டில் நடந்தனால ஒரு சிலர் மாற்றணும் கேட்டாங்கன்னு சொன்னாங்க. யாராவது மாற்றணும்னா இப்ப சொல்லணும். அதே இடத்துல கூட்டம் கலந்து நடைபெறும். அப்புறம் கடந்த வாரத்தில் நான்சி அவங்க பாட்டி வந்து இறந்துட்டாங்க. விசாரிக்காதவங்க அவங்க அம்மா இருக்காங்க, அவங்கள்ட்ட விசாரிச்சுக்கோங்க. தொடர்ந்து செய்திகளை தான் நடந்து போகும். Haleluya. நமக்கு பரிசுத்தப்படுவதாக. இதனால் ஒரு சில வசனங்களை தியானித்து பரிசுத்தமாக உச்சரை வாசிக்கிறேன். கண்களை மூடி தேவன் நம்மளோடு கூட பேசும்படியாக தலைகளை தாழ்த்தி அந்த இருதயங்களை திறந்து வைப்போம். நம்மளோடு கூட பேசுவார். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். கொடுக்கிறோம் அப்பா. இதனால என்ன தியானிக்க வேண்டும், இப்படி பேச வேண்டும் என்று சொல்லி அடித்தளமான சத்தியங்களை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு என்னுடைய செவிகளையும் என்னுடைய இருதயங்களையும் ஒரு விஷயம் கூட விருத்த சேதனம் பண்ணோம்ப்பா. நாங்கள் உணர்த்தப்பட வேண்டிய காரியங்கள் அநேகம், சீர்படுத்த வேண்டிய காரியங்கள் அநேகம் ஆண்டுகிறேன். அவைகளை இந்த நேரத்தை எங்களுக்கு கற்றுத்தரும்படியாக சபத்தை கொண்டு விடுகிறோம். நேரே பொறுப்படுத்துங்கள் அப்பா. தடைகளை மாற்றி போடும் ஆண்டவரே, புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையை கொடுத்த ஆவியானவர் இடைவெளி வருவாங்க. அடிமையை மறைத்துட்டே இருப்பீங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். நல்ல ஆமென். எடுத்துக்கொள்வோம். பேதுரு எழுதின பொதுவான 2வது நிருபத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். முதல் அதிகாரத்திலே 10வது வசனத்தை நாம் தெளிவாக வாசிக்கலாம். ஆகையால் சகோதரரே, இந்த வசனத்திலே நான் வாசிக்கிற ஒரு காரியம், அழைப்பை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். தலைப்பு நாம் அழைக்கப்பட்ட அழைப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்கிறது. வாழ்க்கையிலே அந்த அழைப்பை புரிந்து கொள்ளாத நிமித்தமாக, அவருடைய முன்குறிப்பை நாம் அறிந்து கொள்ளாத நிமித்தமாக, அவருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ளாத நிமித்தமாக அநேகருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை
ஒரு கசப்பு கலந்த வாழ்க்கையாய் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த நாளிலே உங்களையும் என்னையும் ஆண்டவர் எதற்காக அழைத்தார், அதன் நோக்கம் என்ன, அதை நாம் சரிவரக செய்து கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி சத்திய வசனத்துக்குள்ளாக அந்த வார்த்தைகளை முன்வைத்து நாம் தியானித்து கடந்து செல்ல வேண்டும் சொன்னால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒருபடி முன்னேறுவதற்கு மிகவும் நமக்கு ஏதுவாக இருக்கும் என்று சொல்லி நான் விரும்புகின்றேன். இந்த நாளிலே ஆண்டவர் அழைத்த அழைப்பை சரிவர புரிந்து கொள்ளாத நிமித்தமாக உலகத்தோடு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை நம்முடைய சகோதர மத்தியில் சகோதரி மத்தியிலே இருக்கின்றது. ஏனோ தானோ என்று சொல்லி வாழ்கின்ற வாழ்க்கையும் இருக்கிறது. ஒரு வைராக்கியமற்ற வாழ்க்கையும் இருக்கின்றது. பரிசுத்தமற்ற வாழ்க்கையும் இருக்கின்றது. இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டியே இந்த நாளிலே அழைத்த அழைப்பை நம்முடைய வாழ்க்கையில உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதை நன்றாக நீங்கள் கவனியுங்கள். கொடுக்கப்பட்ட நேரத்திலே தேவன் நம்மை எதற்காக அழைத்தார், என்ன காரியத்தை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி நம்மை நாமே பரிசோதித்துக் கொண்டு இந்த நாளில் கடந்து போக போகிறோம். மாலை நேரத்திலே கடந்து வந்திருக்கிறதான உங்களுக்கு முதலாவது என் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள இயேசு கிறிஸ்து நாமத்திலே நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சத்திய வார்த்தைகள் நிச்சயமாக நமக்குள்ளாக கிரியை செய்யும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கின்றேன். தேவன் நம்மளை எதற்காக அழைத்தார் என்பதை குறித்து நாம் சற்று ஆழமாக தியானிக்கலாம். முதலாவது 1 தெசலோனிக்கேயர் நிருபத்திலே 4வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், தேவன் நம்மளை எதற்காக அழைத்திருக்கிறாராம், ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்காகவே நாம் அழைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பாவிகளாய் இருந்தோம், நீசனாய் இருந்தோம், அக்கிரமக்காரர்களாய் இருந்தோம் ஒரு காலத்திலே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே நம்மை சுத்திகரித்து அவருடைய சொந்த பிள்ளையாய் மாற்றினதற்கு காரணம் என்னென்று சொன்னால், அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் நான் பரிசுத்தராய் வாழ வேண்டும் என்றதான ஒரே நோக்கத்தோடு கூட அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா, உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். முதலாவது நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய நோக்கம், நீங்களும் நான் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்காக வேண்டியே நம் ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். அந்த உலகத்தோடு ஒத்து வாழ்வதற்கல்ல, உலக வழிபாடுகளோடு சேர்ந்து வாழ்வதற்கல்ல, அசுத்தரோடு சேர்ந்து வாழ்வதற்கல்ல, நீங்களும் நானும் கர்த்தர் விரும்புகிறதான பரிசுத்தமுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டதான பரிசுத்தம் காணப்படுகிறது? இன்னும் உலகத்தோடு ஒத்து வாழ்கின்றோமா? இன்னும் சொந்த பந்தத்துக்காக ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வாழ்க்கையை வாழ்கின்றோமா? இந்த பக்கம் ஒரு கால், அந்த பக்கம் ஒரு கால் என்று சொல்லி வைத்துக் கொண்டு வாழ்கின்றோமா? சற்று நன்றாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? ஆண்டவர் நம்மளை பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கின்றார். பரிசுத்தம் உள்ள ஒருத்தர் மாத்திரம்தான் பரலோகத்திலே பங்காளிகளாய் மாற முடியும். ஏனோ தானோ என்று சொல்லி வாழ்ந்து விட்டு எப்படி வேணாலும் வாழ்ந்து விட்டு நாம் அப்படி கர்த்தருடைய சன்னிதானத்தில் சேர்ந்து விடலாம் என்கிறதான ஒரு எண்ணத்தை நாம் வைத்துக் கொள்ள வேண்டாம். இந்த வாழ்க்கை பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம் ஆண்டவர் விரும்புகின்றார். அதைத்தான் நாமும் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1:2வது வசனத்தை நீங்க வாசியுங்கள். பவுலடியார் சபைக்கு எழுதுவது அவர் சொல்கின்றார். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 2வது வசனம். பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாலும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாலும் எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் அவன் சொல்ல பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமாக்குவதற்கான அழைக்கப்பட்டவர்களாகிய அவர்களுக்கு அவர் அந்த சபைக்கு எழுதுவதை நாம் பார்க்கின்றோம். பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் மாத்திரம் தான் சபையில இருக்க வேண்டும். பரிசுத்த வாழ்க்கை வாழ்வது மாத்திரம் சபையில அனுமதி என்பதை அவர் திட்டமாய் அந்த கொரிந்திய சபைக்கு எழுதுவதை பார்க்கிறோம். அப்படி பரிசுத்தமாகக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், சும்மா குளிச்சுட்டு ஒரு சோப்பு போட்டு குளிச்சுட்டு பரிசுத்தமாகலாம் அல்ல, அது அல்ல. ஜென்ம சுவாபங்கள் ஒரு மனிதனிடத்திலிருந்து மாறும். ஒரு மனிதனிடத்திலிருந்து ஜென்ம சுவாபம் மாறவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக பரிசுத்தமாகப்பட்டவன் அல்ல. ஒரு காலத்தில் முரட்டாட்டமாய் வாழ்ந்தோம்,
ஒரு காலத்திலே பாவம் என்னவென்று சொல்லி அறியாமல் பாவம் செய்து வாழ்ந்தோம். தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தோம். எப்படியோ வாழ்ந்தோம். அது எல்லாம் ஜென்ம சுபாவத்தின் வாழ்க்கை. அந்த ஜென்ம சுபாவம் என்னைக்கு மாறுதோ அன்னைக்கு தேவனுக்கு பிரியமுள்ள பிள்ளையாய் அன்னைக்கு மாறுதோ. அந்த ஜென்ம சுபாவத்தை மாற்றுவது எது என்று சொன்னால் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17 வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 17வது வசனம். இங்க ஆண்டவருடைய ஜெபம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் செய்யறான ஒரு ஜெபம், உங்களுடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் என்று சொல்லி பிதாவினிடத்தில் ஜெபிக்கின்றார். சத்தியம் என்பது என்று சொன்னால் வேத வார்த்தையின் வசனம். யாரெல்லாம் அந்த வேத வசனத்தின் பிறகு கட்டப்பட்டு வேத வசனம் சொல்றதான சட்ட திட்டங்களை கடைபிடித்து இது சரி இது தவறு என்று சொல்லி உணர்ந்ததுதான் அந்த வார்த்தைகளை சரியான முறைப்படியை தன்னுடைய இருதயத்திலே பதித்து வைத்து யாரெல்லாம் தன் வாழ்க்கையிலே கடந்து செல்கிறார்களோ அவர்கள் பரிசுத்தமாக்கப்படுவார்கள். அப்படிப்பட்டதான ஒரு சிந்தையோடு கூட வேத வசனத்தை அதிகமாய் ஆழமாய் தியானிக்கின்றோமா? நம்முடைய இதயத்தில் ஒரு கேள்வி கேட்டுக்கொள்வோம். சத்திய வார்த்தைகள் ஆழமாய் தியானித்து பரிசுத்தமான வாழ்க்கைக்கு சரியான வழிகள் எது என்று சொல்லி நம்ம நாள்தோறும் கடைபிடிக்கிறோமா? வார்த்தை தான், வசனம் தான் நம்மை புடமிட்டு இந்த உலகத்திலே நம்மை ஒரு பரிசுத்தவானாய் மாற்ற முடியும். எந்த காரியம் நம்மை பரிசுத்தமா மாற்றாது. உங்களை என்னையும் பரிசுத்தமாய் தேவனுக்கு பிரியமுள்ள பிள்ளையாய் பரலோகத்திற்கு ஒரு பங்காளியாய் மாறக்கூடிய ஒரு பிள்ளையாய் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்த வார்த்தை ஒன்று மட்டும்தான் உங்களையும் என்னையும் உடன்விட்டு பரிசுத்தமாக்கும். அது இல்லாதபடி நான் பரிசுத்த வாழ்க்கை வாழ்கின்றேன், கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்றேன் என்று சொல்லி நாம் மாறுபட்டு கொண்டோம் என்று சொன்னால் அது நிச்சயமாக பொய்யான காரியமாய் போய்விடும். யாரெல்லாம் இந்த வார்த்தையை கடைபிடித்து வார்த்தையின்படி தன்னுடைய வாழ்க்கையை வடிவமைத்துக் கொண்டு யாரெல்லாம் சரியான பாதையில் நடக்கிறார்களோ அவர்கள் தான் பரிசுத்தவான்கள். அவர்கள் தான் தேவனுக்கு பிரியமுள்ள பிள்ளையாக இருக்கிறார். முதலாவது தேவன் நம்மளை அழைத்த அழைப்பு நீங்கள் நானும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அப்படிப்பட்டதான வாழ்க்கை நம்ம வாழ்கின்றோம் என்று சொல்லி நம்மை நாமே சற்று தியானித்து நல்லா ஆராய்ந்து பார்த்து நமக்குள்ள ஒரு குறைபாடுகள் இருந்தது என்று சொன்னால் இந்த நாளில் தானே சரியாகி கொண்டு வேத வசனத்திலே கட்டப்பட்டு வேத வசனம் சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய வாழ்க்கையை வடிவமைத்துக் கொண்டு பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நாம் கற்றுக்கொள்வோம். இரண்டாவது ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எதுக்காக அழைத்திருக்கிறாரா? நல்ல சொல்லுங்க சிஸ்டர், சத்தமா சொல்லுங்க. சமாதானமாய் இருக்கும்படி உங்களை நீங்க எதற்காக அழைச்சிருக்கிறார்? சமாதானமாய் இருக்கும்படி. என்ன கேட்கிறேன்? சபைக்குள்ள சமாதானம் இருக்கு. மனசை திறந்து சொல்லுங்க. நான் விட்டுட்டு போறது சபைக்குள்ள சமாதானம். இன்னும் ஒருவருக்கு முரண்பாடுகளும் மாறுபாடான கருத்துக்களும் ஏகப்பட்டதான சிந்தைகளோடு கூட நம்ம சபைக்குள்ள கடந்து வரணும். ஐயா தேவன் விரும்புறது ஐயா, எச்சரிக்கை போட்ட சொல்றேன் சகோதரி, இது தேவன் விரும்புற காரியம் அல்ல. உங்களையும் என்னையும் சமாதானத்துக்கு அழைத்திருக்கிறார். கிடைக்கிற நேரத்தை பயன்படுத்தி எச்சரிக்கை சத்தத்தோடு கூட உங்களோடு இடைபெற வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறேன். ஒரு மன ஆவி, ஒரு மன சிந்தை, ஒரு மன செயல்கள், ஒரு வாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றக்கூடிய நல்ல தன்மைகள் நமக்கு இருக்குதா? இல்லை, இல்லை. வருவதுக்குரிய காரியம். ஆண்டவர் விரும்புகின்றார் உங்களையும் என்னையும் எதற்கு அவர் அழைத்திருக்கிறாரா? சமாதானத்துக்கு அழைத்திருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கின்றோம். சமாதானமா இல்லைனாலும் பரவாயில்ல, சமாதானத்தை கெடுக்கிற காரியத்தை ஒருவருக்கொரு சொல்லாம கண்ணீரோடு கூட மிக மனவேதனை கூட ஒரு எச்சரிப்போடு கூட பேசுறேன். என்னடா எனக்கு உள்ள அதிகாரம் நினைக்கிறேன். தேவனுடைய சமூகத்தில் வந்த உடனே தேவ வசனம் கொடுக்க நம்ம ஒரு தைரியம் தான். அதை வச்சுட்டு அவங்கள்ட்ட பேசுறேன். அநேக நாட்கள் நம்முடைய சபை கொடுத்து ரொம்ப துக்கமாய் வருத்தப்படுவேன். வசனங்களை ஒப்பிட்டு நான் பார்ப்பேன்.
என்ன ஆவிக்குரிய வாழ்க்கை ஒவ்வொருவரும் வாழ்கின்றோம்? எப்படிப்பட்டதான காரியத்தில் நாம் ஸ்திரமாய் இருக்கின்றோம்? அவ்வளவு தூரம் இதயத்தில் ஒரு பெரிய பாரம், சமாதானமற்ற வாழ்க்கை. சமாதானத்தோடு வாழவே தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். ஒரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய புத்திரர் எனப்படுகிறார்கள் சொல்லி வசனத்தை வாசிக்கின்றோம். பிரசங்கத்தில் ஆண்டவர் அழகாக சொல்லியிருக்கிறார். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுக்கு பிள்ளைகளாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நீங்களும் நானும் சமாதானமான வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். சமாதானம் பண்ணுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அது நம்முடைய வாழ்க்கையில இயற்கையாய் வர வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு அது நமக்குள்ளாக கடந்து வர வேண்டியதான ஒரு வழிமுறைகள். இது நம்முடைய வாழ்க்கையிலே வசனத்தை வைத்து கடைபிடித்திருக்கிறோமா? சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுக்கு புத்திரராய் இருக்கிறார்கள். இன்னைக்கு தேவனுக்கு புத்திரராய் இல்லாதவர்கள் தூரமாக இருந்தோம் என்று சொன்னால், இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை தேடுவோம், பிறருக்கு சமாதானத்தை உருவாக்கி கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை அதற்காக வேண்டிய அழைத்திருக்கிறார், என்னையும் சமாதானம் பண்ணுவதற்காக வேண்டிய அழைத்திருக்கிறார். அடுத்த ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். இன்னொரு காரியத்தை கூட வாசிக்கலாம். எபிரேயருக்கு நிருபம் 12வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். 12:14 யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிக்கவும். சமாதானமாய் இருப்பதற்கு நாடுகள். சமாதானமாய் இருப்பதற்கு வேண்டிய உங்களை அழைத்திருக்கிறார். சமாதானத்தோடு கூட நடந்து கொள்வதற்கு நம்ம அழைத்திருக்கிறார். அதை நாம் வாழ்க்கையை கடைபிடித்து சமாதானத்துக்காக என்று அழைக்கப்பட்ட தேவனுக்கு நாம் பிரியமுள்ள பிள்ளைகளாய் நடப்பதற்கு சமாதானத்தினா ஆண்டவர் சொல்றார். சமாதானம் இல்லாமல் ஒருத்தர் ஆண்டவர் பிரியமுள்ள பிள்ளையை கண்டிப்பாக வாழ முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் வேண்டும். அநேக பேர் குடும்பங்களில் சமாதானம் கிடையாது. ஏனென்று சொன்னால், சரியாய் கர்த்தருடைய வார்த்தையிலே கட்டப்படாத மித்தமாக அநேக குடும்பங்களிலே இன்றைக்கு வரைக்கும் சஞ்சலமும் தவிப்பும் வேதனையும் கடந்து வருகிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். பிள்ளைகள் வசனத்திலே கட்டப்பட்டிருக்கிறதா? நாம் பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் வசனத்திலே கட்டப்பட்டிருக்கிறோமா? வசனம் சொல்கிற காரியத்திலே சரியான முறைப்படி நடக்கின்றோமா? நடந்திருந்தால் அந்த குடும்பம் சமாதானத்தோட இருக்கும், சந்தோஷத்தோட இருக்கும். அது தேவனுக்கு பிரியப்படக்கூடிய வார்த்தை இடைப்படாத. அநேக செப குறிப்புகளை நான் எதிர்நோக்கி ஜெபிக்கின்றேன். குடும்பத்தில் சமாதானம் இல்லை. பிள்ளைகள் பண்ற சேட்டைகள் தாங்க முடியல. குடும்பத்தில் சமாதானம் இல்லை. ஒருத்தர் ஒரு வழியில போறான், ஒருத்தர் ஒரு பொம்பளை பிள்ளையா இருந்தால் அது ஒரு வழியில போகுது. யார் என்று சொல்ல கேட்கறது கிடையாது என்று சொல்லி பல இடங்களில் இருந்து பல ஜெப குறிப்புகளை எங்களிடத்தில் வருவதை நாங்கள் பார்ப்பதற்கான ஜெபிக்கின்றோம், கேட்டு ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலே சமாதானம் இல்லாத வாழ்க்கை வாழ்கின்றோமா? குடும்பத்திலே சமாதானம் இல்லையா? பிள்ளைகளிடத்திலே சமாதானம் இல்லையா? இன்றைக்கு தானே நாம் கற்றுக்கொள்வோம். வேத வசனத்தை முன்வைத்து வார்த்தையை கடைபிடித்து வார்த்தையின் மூலமாக சமாதானத்தை பெற்றுக் கொள்வதற்கு நாம் நாடுவோம். நிச்சயமாகவே தேவன் அழைத்த அழைப்பிலே அது ஒரு பாத்திரமாகும். அடுத்ததாக ஒரு காரியத்தை நாம் பார்த்துக் கொள்கிறோம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 21 வசனத்தை வாசிக்கலாம். ஏனெனில் வாசிக்கலாம். எழுதுட கூட இதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறது சொல்லி எங்க கேள்வி இருக்கு. வாசிக்கலாம். 20வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். அதுக்கு அடுத்ததான் நீங்க 21வது வசனத்தை வாசிங்க. எதற்காக
நீங்களும் நானும் பாடுபடும்படியாக சுகமான வாழ்க்கை வாழ்ந்து சுகமான வாழ்க்கை வாழ ஆண்டவர் வரமாட்டான். உண்மையிலே சுகமாய் வாழ்கிறவன் பணக்காரட போய் நல்ல பெரிய பணக்காரட சுசுதல் ஏற்றுக்க மாட்டான். ஏற்றுக்கவே மாட்டான். அவனுக்கு பசி வயிற்றுல இருக்கு. அவனுக்கு பசி வயிற்றுல இருக்கு. அவனுக்கு வேற இடத்துல பசி, வயிற்றுல பசி தான் ஆண்டவரை தேவை. பாடுபட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். நீங்களும் நானும் நமக்காக வேண்டி பாடுபடுறது இல்லைங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது உலகத்துல இருக்குது. உங்களுக்காக வேண்டி எனக்காக வேண்டி பாடுபடுத்தான் அது வேற காரியம். அது சரீரத்துக்காக வேண்டி பாடுபட வேண்டிய காரியம். கிறிஸ்து இயேசுவுக்காக நீங்களும் நானும் பாடுபட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பவுல் நிறைய இடங்கள் இருந்தார். எதற்காக பாடுபட்டாரா? சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக வேண்டி, புறஜாதிகளை தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வரும்படியாக அவர் பல இடங்களில் அடிகளையும் பல வேதனைகளையும் பட்டிருப்பதாக அவர் எழுதின நிருபங்களை நாம் வாசிக்கலாம். நீங்களும் நானும் பாடுபடுவதற்காக அழைத்திருக்கிறார். சுகபோகமான வாழ்க்கை வாழ்ந்து அப்படியே நாம் தேவனுக்கு பிரியமாய் சுகபோகமாய் வாழ்ந்து போயிடலாம் என்று சொல்லி அல்ல. நீங்கள் நானும் கர்த்தருக்காக வேண்டி, தேவனுக்காக வேண்டி அழைத்த அழைப்பை உறுதிப்படுத்தும்படியாக நீங்கள் நானும் பாடுபடுவதற்கு அழைத்திருக்கிறார். நாளையும் கர்த்தருக்காக என்னத்தை செய்வது? கேள்விதான் கேள்வி. தேவனுக்காக என்ன செய்வது? சபைக்கு வாங்கிட்டு ஆராதனைக்கும் நம்ம சரியா வர முடியல. இந்த வாரமாவது கொஞ்சம் வந்துருக்கோம். போன வாரம் பார்த்தோம் 4 சேர்ல உட்காந்து தேவனை தேடுகிற காரியத்தில் கூட நம்ம சரியில்லை. கூட்டம் நடக்கிறவங்களுக்கு வாஞ்சை கிடையாது. உபவாச கூட்டங்களுக்கு வாஞ்சிக்கும். லாக்டவுன் ஓகே, அதை பற்றி பிரச்சனை கிடையாது, தொடர்புறதே கிடையாது. மீதி நாட்களிலே தேவனை நாம் இந்த அளவுக்கு தேடினோம். ஆண்டவர் இருந்தாங்க கணக்கு ஆசு கூட்டம்லாம் நடத்தினாரு. நீ சபைக்கு போனையா? அவர் அறிவித்து கொடுத்தாரு, சபைக்கு போனையா? பாஸ்டிங்கிறார் நடத்தினாரே போனையா? வீட்டு கூட்டம் நடத்தினாரே போனையா? பைபிள் ஸ்டடி நடத்தினாரே போனையா? எதுக்கு போகல? அவர்கிட்ட கேட்பார் ஆண்டவர், நீ பைபிள் ஸ்டடி வச்சியா? வச்சேன். அவர் சொல்லுவார் வச்சேன். பாஸ்டிங் நடத்தினியா? நடத்தினேன். ஆண்டவர்கிட்ட அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி பாஸ் சொல்லியிருப்பார். நீங்களும் நானும் அந்த கேட்ட கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்லி உட்கார்ந்துருக்கோம்? ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்ல கடைசி நாட்கள்ல அவர் கேட்கிற கேள்விக்கு, ஆண்டவர் கேட்கிற கேள்விக்கு நம்ம இன்னைக்கு பதில் ஆயத்தப்பட்டு வச்சுக்கோம். வீட்டுக்கூடத்துக்கு வருவோம், ஆலயத்துக்கு வருவோம், ஆராதனைக்கு சரியான நேரத்தில் வருவோம், போதனைகளை கேட்போம், ஆவியின் வழியிலே அழைத்த அழைப்பை உறுதிப்படுத்தும்படியாக நன்றாக வளருவோம். அதற்காக நம்ம அழைத்திருக்கிறார். எல்லாம் நமக்கு பாடாதான் தெரியும், கஷ்டமா தான் தெரியும். நீங்க வேலை செஞ்சுட்டு வர்றோம், அது ஒரு பக்கம் பாடாதான் இருக்கு. இது வேற ஒரு பாடா. சாயந்தரம் போய் ஆராதனை வச்சிருக்காரு, இதுக்கு போகணுமா? ஐயா பாடாதான் தெரியும். கிறிஸ்துக்குள்ள வர்ற காரியங்கள் பாடாதான் தெரியும், கஷ்டமா தான் தெரியும். அனுபவித்து பாருங்கள். அதுல வர்ற ஒரு சந்தோஷம் எதுலையுமே கிடைக்காது. ஆராதனைக்கு ஒரு பாடாத்தான் இருக்கும், உபவாச கூட்டத்துக்கு வர்றது ஒரு பாடாத்தான் இருக்கும், ஜெப கூட்டத்துக்கு ஒரு பாடாத்தான் இருக்கும், சரீரத்துல பலவீனம் இருக்கும், எல்லாம் பாடாத்தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உங்களையும் என்னையும் பாடுபடுவதற்கே அழைத்திருக்கிறார். தேவன் எதற்காக அழைத்திருக்கிறாரா? பாடுபடுவதற்கு அழைத்திருக்கிறார். யாருக்காக வேண்டி? கிறிஸ்துவுக்காக வேண்டி, அவருக்குள்ளாக, அவருடைய காரியத்திற்காக வேண்டி, சுவிசேஷத்திற்காக வேண்டி, பிரசங்கம் பண்ணுவதற்காக வேண்டி, ஜெபிப்பதற்காக வேண்டி, அதற்காக வேண்டியே தேவன் அழைத்திருக்கிறார். மனதில் வைத்துக் கொண்டு நம்மை பாடுபடுவதற்காக அழைத்திருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு நம்ம என்ன செய்யணுமா? அதை இன்பமாய் நினைத்து கர்த்தருக்குள்ள என்ன செய்யணும்? கலிகூறணும். கர்த்தருக்குள்ள நான் கலிகூறணும் பாட்டு பாடினா மட்டுமல்ல, இந்த பாடல்கள் எல்லாம் அனுபவித்து நாம் என்ன செய்யணுமா? கலிகூற வேண்டியது அவசியமாக. அடுத்ததாக 4வது காரியம் 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்களோ உங்களை அந்தகாரத்திற்கு தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழை. அவன் நல்லா வாசிக்க
ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக, தேவன் செய்த நன்மைகளை அறிவிக்கும்படியாக, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் சந்தித்தான காரியங்களை அறிவிக்கும்படியாக, உங்களுக்கு செய்த நன்மைகளை அறிவிக்கும்படியாக. உலகத்தில் நிறைய ஜனங்கள் இருக்காங்க, உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. ஏன் நம்ம சொந்த பந்தங்களே, நம்ம ரத்த சம்பந்தமா இருக்கிற நம்ம பிள்ளைகளை இன்னும் தேவனை அறியாமல் இருக்கிறார்கள். ஒரு வார்த்தையால் சொல்லி எனக்கு ஆண்டவர் இப்படியெல்லாம் செய்தார், என்னுடைய வாழ்க்கை இப்படியாக செழிக்க செய்தார், என்னுடைய வாழ்க்கையில உயர்வை தந்தார், நாங்கள் இப்படியாக கடந்து வாழ்கிறோம், என்னுடைய வாழ்க்கையில சமாதானத்தை தந்தார் என்று சொல்லி நம்ம சொந்த பந்தருக்காக அந்த வார்த்தை சொல்றோமா? அவர் சொல்றார், உனக்கு கொடுத்ததான புண்ணியங்களை, உனக்கு கொடுத்ததான நன்மையான காரியங்களை, நீ பெற்றுக்கொண்டதான ஆசீர்வாதமான காரியங்களை புண்ணியமாய் அறிவிக்கும்படியாக, பிறருக்கு சொல்லும்படியாக, புறஜாதிகளுக்கு சொல்லும்படியாக, தேவனை அறியாத பிள்ளைகளுக்கு சொல்லும்படியாக உன்னையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டு அழைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிட வேண்டும். புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக, தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டதான ஆசீர்வாதங்களை, நன்மைகளையும், தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டதான எல்லா காரியங்களையும் தேவனை அறியாத பிள்ளைகளுக்கு புண்ணியமாய் அறிவிக்கும்படியாக உங்களையும் என்னையும் அழைத்தார். அந்த அழைப்பை புரிந்து கொண்டு எங்களுடைய சொந்த பந்தங்கள் நிறைய பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறோம், அவங்களோட வேற காரியங்களை கலந்து கொள்கிறோம், போறோம், அவங்க வீட்டுக்கு நல்ல காரியங்கள் போறோம், செய்கிறோம். நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது உங்களுக்கு தேவன் செய்ததான ஆசீர்வாதமான காரியங்களை அந்த பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும், அறியாதவர்களுக்கு சொல்ல வேண்டும், கஷ்டப்படுறவர்களுக்கு சொல்ல வேண்டும். இதுதான் புண்ணியங்கள், இதைத்தான் அறிவிக்க சொல்லி ஆண்டவர் இருக்கிறார். இதுக்கு தான் நம்மளை அழைத்திருக்கிறார். அடிக்கடி எங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு போகலாம், என்னுடைய சகோதரர் சொல்லுவார், இதுக்கு தான் அவங்களை ஏசப்பட்ட வர சொன்னேன் அப்படின்பார். எதுக்குன்னா அது ஒரு கஷ்டமான காரியத்தை சொல்லியிருப்பாங்க. இப்படி எல்லாம் நடக்க எங்க வீட்டில், இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்கு, இப்படி எல்லாம் மனவேதனையா இருக்குது, இப்படி எல்லாம் நோயில கஷ்டப்படுறோம், இதுக்கு தான் ஏசப்பட்டவங்களை வர சொன்னேன். ஒரே டைம்ல சொல்லு, இதுக்கு தான் அவங்களை ஏசப்பட்ட வர சொன்னேன். ஏசப்பட்ட வந்து இந்த பிரச்சனையில இருக்கா, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சமாதானமா நாங்க வாழ்றோம், தேவனிடத்தில் ஏசப்பட்ட சொல்றோம், எல்லாத்தையும் விடுவிச்சு கொடுக்குறாரு. புண்ணியமான வார்த்தை வேற எதுவுமே கிடையாது. இந்த புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக, தேவனிடத்திலிருந்து பெற்றதான நன்மைகளை, அவரிடத்தில் பெற்றதான ஆசீர்வாதங்களை, அவரிடத்தில் பெற்ற மகிமையான காரியங்களை நம்முடைய சொந்த பந்தங்களுக்கும் புறஜாதிகளுக்கும் அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இந்த புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்திருக்கிறார். அதற்காக வேண்டிய அழைத்தும் இருக்கிறார். இந்த காரியத்தை உணர்ந்தவர்களாய் நம்முடைய வாழ்க்கையிலே சரியாய் நடந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே ஆண்டவர் அழைத்த அழைப்பை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். இந்த நாளிலே நம்மை ஆண்டவர் எதற்காக அழைத்தார், அந்த அழைப்பை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ளும்படியாக இந்த மாலை நேரத்தில் கடந்து வந்திருக்கின்றோம். இந்த காரியத்தை மனதிலே ஆழமாய் பகிர்ந்து கொண்டு இனி வருகின்ற நாட்களையாவது இந்த அழைப்பை உறுதிப்படுத்தும்படியாக சொல்லப்பட்ட காரியத்திலே திட்டமாய் நடப்பதற்கு நம்ம என்ன செய்வோம், அதை கடைபிடித்து வாழ்க்கையிலே அபியாசப்படுத்திக் கொண்டு நடந்து சொன்னால் நிச்சயமாகவே தேவன் அழைத்த அழைப்பு நம்மளிடத்தில் உண்மையாக இருக்கும் என்பதை மறந்துவிட வேண்டும். அடுத்ததான ஒரு காரியம், கலாத்தியர்கள் நிருபம் 5வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். அன்பினாலே ஒருவருக்கு ஊழியம் செய்யுங்கள். எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்? சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வாசிக்கின்றோம். இது உங்களுக்கு கொஞ்சம் கடினமா இருக்கும். இது என்னவென்று சொன்னால், ஆறாவது கட்டுகளை விட முடியாத ஒரு காரியம், பழைய வாழ்க்கையை விட்டு வர முடியாத ஒரு காரியம். சுயாதீனம் என்பது பழைய வாழ்க்கையை விட்டு கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிறதான ஒரு காரியம். அந்த காரியத்தை நான் விட முடியாமல் இன்னும் அநேக பேர் என்ன செய்யறாங்கன்னா, அந்த பதிலே சொல்லிட்டேன், இந்த பக்கம் ஒரு காலம், அந்த பக்கம் ஒரு காலம், அப்படியாக வைத்து வாழ்ந்து கொண்டிருப்பதை நான் பார்க்கின்றோம். இன்னும் நான் பார்க்கிற காரியம் திட்டமா ஒரு எடுத்துக்காட்டாக சொல்றேன். புதன்கிழமை தான் கல்யாணம் வைக்கணும், முதல் கிடைத்தால்
பொண்ணு கிடைத்தாலும் முதல் கிடைக்காது என்று சொல்லி இப்படி நாள் பார்க்குற காரியம் பாரம்பரிய காரியங்களை விட்டு வருவதற்கு மிகவும் கடினமாக இருக்கும். பூனை குறுக்க போச்சு நீங்க போகக்கூடாது, இந்த பக்கம் சூழம் அந்த பக்கம் சூழம். இன்னும் கிறிஸ்தவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் அதெல்லாம் அனுபவிக்கிறாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வாழ்வதற்கு நம்மளை ஆண்டவர் அழைக்கவில்லை. ஆண்டவர் அழைத்த சுயாதீனமாய் வாழ்வதற்கு, தேவனுக்கு ஒரு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு, அவர் விரும்புகின்ற வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மளை அழைத்திருக்கிறார். இன்னையும் உலக வழிபாடுகளுக்கும் உலக பாரம்பரியத்திற்கும் இசைத்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் என்று சொன்னால் அது தேவன் அழைத்த அழைப்பல்ல, பழைய வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்டதான கட்டுகளை விட்டு நாம் கடந்து வர வேண்டும். தேவன் செய்த அநேக காரியங்கள் உண்டுங்க. அதுல நினைச்சு பாருங்க, இந்த வாழ்க்கை ஆண்டவர்களால் அழைக்கப்பட்ட பின்பதாக ஆண்டவருக்கு நிறைய காரியங்கள் செஞ்சிருக்கிறார். அதை நினைச்சு அவருக்கு நன்றி செலுத்துங்க. இன்னும் வீட்டுக்கு முன்னாடி எவ்வளவோ காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அந்த எழுத்து படத்து மேல நம்பிக்கை வைக்கிறாங்க நம்ம மக்கள். என்ன ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. அந்த ஒருத்தரோட எழுத்து படத்து மேல நம்பிக்கை வச்சு டயர் வச்சு நசுக்கிட்டு போறாங்க. அப்படியெல்லாம் நடக்குங்க. தேவன் விரும்புவதல்ல. இன்றைக்கு நான் சொல்றேன், ஆண்டவர் அன்னைக்கு கொடுத்ததான காரியத்தை நீங்க நன்றி சொல்லுங்க, அது போதும். தேவன் செய்த எல்லா காரியத்துக்கும் அன்னைக்கு நன்றி சொல்லுங்க. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்மளை வழிநடத்தி சென்றான பாதைகளை நினைத்து நன்றி சொல்லுங்க. படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நேரம் உட்கார்ந்து, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து, ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் உட்கார்ந்து, ஆண்டவரே எனக்கு வழிநடத்தின காரியத்தை நமக்கு நன்றி ஆண்டவர். சூடத்தை கொடுத்துறாங்க வீட்டுக்கு வச்சு போயிருமா, பிசாசு போயிருமா, வேதனைகள் போயிருமா, சஞ்சலம் போயிருமா. கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு ஆராதனைக்கு வந்து திருவிருந்து எடுத்துக்கொண்டு இன்னும் சூடத்தை கொடுத்துக் கொண்டு இருக்கிறார்கள். கண்டிப்பா நான் சொல்லுகின்றேன், அவர் யாராவது அப்படி செய்து கொடுத்த இன்னைக்கு அதை விடுங்க. அப்படிப்பட்டதான காரியம் நமக்கு வேண்டாம். தேவன் அருவருக்கிறார். உங்களை சுயாதீனத்துக்கு அழைத்திருக்கிறார், பழைய பாரம்பரியத்துக்கு அழைக்கவில்லை. படுக்க போறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி சூடத்தை கொடுத்து அதுக்கு ஒரு டப்பா வச்சு கவத்தி காத்து அமர்த்திடக்கூடாது. அது ஒரு தீட்டம். இப்படி எல்லாம் செய்து கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கை இருக்கிறது. தேவன் விரும்புவது அல்ல. தேவன் விரும்புகிற வாழ்க்கை நீங்கள் சுயாதீனமாய் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதற்கு அழைத்திருக்கிறார். அது மேல நம்பிக்கை வைக்கிறோம். கொஞ்ச நேரம் ஏறிட்டு போற சூடத்து மேல அன்னைக்கு செய்யற காரியத்துக்கெல்லாம் நீங்க நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்க எனக்கு செய்த காரியத்துக்கு நன்றி. நீங்க வெளியே போன என்னை பாதுகாத்துக் கொண்டேன், திரும்பி வீட்டுக்கு வரும்படியாக எனக்கு வழிவகுத்தேன், நல்ல ஆகாரத்தை கொடுத்தேன், நல்ல உடையை கொடுத்தேன், நல்ல நண்பர்களை கொடுத்தேன், பேசுவதற்கு நல்ல காரியங்களை எனக்கு ஞானமாய் கொடுத்தேன், வேலை செய்வதற்கு பலன் தந்தேன், நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்வார். அதை விட்டு போட்டுட்டு நல்லா சாப்பிட்டு சூடத்தை வீட்டுக்கு முன்னாடி கொடுத்துட்டு படுக்க போயிருக்கு. ஆண்டவர் இருக்கின்ற காரியங்களை எச்சரிப்பாய் சொல்லிட்டு உங்களை சுயாதீனத்துக்கு அழைத்திருக்கின்றார். தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழும்படி அழைத்திருக்கின்றார். இன்னும் பழைய பாரம்பரியம், இன்னும் வேப்பல மேல நம்பிக்கை வைக்கிறது, சூடத்தை மேல நம்பிக்கை வைக்கிறது, எலுமிச்சை மேல நம்பிக்கை வைக்கிறது, நாள் மேல நச்சுக்கிறது, குறி சொல்வது, குறி கேட்கிறது, சோசியக்காரங்க போறது தவறான ஒரு காரியம். கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு இது சரியான காரியம் அல்ல. அப்படிப்பட்டதான சிந்தை நமக்கு இருந்தது என்று சொன்னார், இந்த நாளிலே அதை சரியாய் வேறொருக்கும் கர்த்தர் நிச்சயமாகவே நம்மள் அழைத்த அழைப்பை நாம் உறுதிப்படுத்தினார். இவையெல்லாம் அறியாத நிமித்தமாகத்தான், இப்படிப்பட்டதான காரியங்களை அறியாத நிமித்தமாகத்தான் இன்னும் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு கசப்பு கலந்த வாழ்க்கையாக இருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். ஏன் தேவன் இடத்திலே கடந்து வர மாட்டேங்கிறார்? ஆவியானவர்களுக்கு செவி சாய்த்து நம்முடைய வாழ்க்கையிலே நம்மளுக்கு பாதைகளை காண்பித்து கொடுக்க மாட்டேங்கிறார். அவருடைய வெளிய சத்தத்தை ஏன் கேட்க முடியவில்லை? ஏன் அந்த அழைப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியவில்லை? என்னுடைய வாழ்க்கையில வேதனையும் சஞ்சலமும் தவிப்பும், இன்னும் நோய் நொடியோடு அவஸ்தைப்படுறமே, இன்னும் கடன் பிரச்சனையோட கஷ்டப்படுகிறமே, வேலையிலேயே ஒரு விருத்தி இல்லையே, சமாதானம் இல்லையே, பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு காரியம் நடக்கவில்லையே. யாரு போற? யாரு போற? யாரு போற? நீங்களும் நான் போராட்டுங்க. நம்மகிட்ட குறை இருக்குது. அழைத்த அழைப்பை சரியாய் உறுதிப்படுத்திக் கொள்ளாத வேத வசனத்தின் மூலமாக சரியாய் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியாத காரணத்தின் மூலமாகத்தான் இன்னைக்கு இத்தனை சஞ்சலங்களை கைப்போட ஒரு கசப்பு கலந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு நானும் வேதக்காரன் என்று சொல்லிக் கொண்டு மாறுவதற்கு கொண்டு நாம் அழைகின்றோம். இல்ல, நீங்கள் நானும் சந்தோஷமாய் வாழ்வதற்கும் சுயாதீனமாய் வாழ்வதற்கும் கிறிஸ்துவ
இயேசுவாவுடைய பாடலோடு வாழ்வதற்கும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கும் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நாளிலே அப்படியே வாழ்க்கையை குறைதான் அப்பா, நான் தான்ப்பா இந்த காரியத்துக்கு காரணம், என்னிடம்தான்ப்பா குறை உண்டு. இப்படி அழைப்பை என்னுடைய வாழ்க்கையை உறுதிப்படுத்திக் கொள்ளாத திட்டமாக நான் ஏனோ தானே என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். தயவாய் நதியம் என்று சொல்லி வாழ்க்கை ஒப்பு கொடுக்கப்பட்டு சொன்னார். இந்த நாளில் நாமே இனி வருகிற நாட்களிலே அந்த அழைப்பை உறுதிப்படுத்துபவர்களாய் சரியான வாழ்க்கை வாழ்ந்து கிறிஸ்துவுக்காக நாம் முன்னேறி செல்ல முடியும். பரலோக ராஜ்யத்திலே பங்காளிகளாய் மாற கண்களை மூடி தேவன் கொடுத்த வார்த்தைகள் தவிர நான் இனிமேல் நான் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வேன், சுயாதீனமான வாழ்க்கை வாழ்வேன், பாரம்பரிய கட்டுகளை விட்டு நான் சரியான முறைப்படி வாழ்வேன் என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எனக்கு கற்றுத்தாருப்பா, இந்த உலகத்தில் என்னால் வாழ முடியலதா, உலக வழிகளோடு ஒத்து போயிருந்தேன், சொந்த பந்தங்கள் நிமித்தமாக நான் நெருக்கப்பட்டு பழைய வாழ்க்கைக்கு கடந்து போயிருந்தேன், எனக்கு நீர் உதவி செய்யும் என்று சொல்லி இந்த நாளிலே ஒப்பு கொடுப்போம். அழைத்த அழைப்பை உறுதிப்படுத்திக் கொள்வோம். சோதரம் நன்றி செலுத்துகிறோம். அம்மா எச்சரிப்போடு கூட எங்களோடு பேசினேன். இந்த சத்தத்தை நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, எங்களிடத்தில் அநேக குறைபாடுகள் உண்டு. ஆண்டவரே, நீர் விரும்புகிற காரியங்கள் என்னிடத்தில் இல்லை. ஆண்டவரே, நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். எங்களை நாங்கள் அப்பா சீர்படுத்திக் கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். அப்பா, என் வாழ்க்கையிலே கசப்பும் வெறுமை இருளும் சொல்வதற்கு நான் தான் காரணம். ஆண்டவரே, நீர் காரணம் அல்ல. இடத்துல குறைபாடு உண்டு, தயவாய் மன்னியும். அப்பா, இனி வருகிற நாட்களிலே நீர் எதற்காக வேண்டி அழைத்தீர் என்பதை நான் உணர்ந்தவனாய் நடந்து கொள்வதற்கு எனக்கு இருதயத்தை தாரும் என்று சொல்லி நல்ல மனப்பக்குவத்தை தாரும் என்று சொல்லி ஒப்புக்கொண்டு சோதரம் நன்றி செலுத்துகிறோம். என்னோட பேசின வார்த்தைகள் தான் நன்றி செலுத்துகிறோம். நேர வழி நடத்தும் ஆசீர்வதி, வந்தவர்களை பெயர் பெற ஆசீர்வதி. அப்பா, என் பொறுப்படுத்துகிறோம். தேவைகள் சந்திக்கப்படட்டும், விளைவிடங்கள் மாறட்டும், வியாதிகள் நீங்கட்டும், சஞ்சலங்கள் தவிப்புகளும் ஓடி போகட்டும். ஆண்டவரே, வரும் நாட்களை நாங்கள் மன அமைதியோடு சந்தோஷமாய் சமாதானமாய் உங்களுக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு உதவி செய்யுங்கள். உடைய கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த கருத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஆத்மா சரீரம் முழுவதையும் நீர் ஆற்றல் நடத்தும். நேரவழி நடத்தும் ஆசீர்வதி எல்லாருடைய கருத்தை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்லது. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறக்காதே. ஆமென்.